வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோதவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோதவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் புனித யோசேப்புடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவர் முக்கியமாக இந்த தொழிலாளர் தினத்தில் எல்லா தொழிலாளர்களையும் நினைத்து மன்றாடவும் பல தரப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான உடலோட ஆன்ம சரீர சுகத்தை கேட்டு மன்றாடவும் அவர்கள் அதால் கிடைக்கும் அவர்களுக்கு தேவையான முழுமையான வாழ்க்கையும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடவும் அந்த குடும்பங்களில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு குடும்பங்களாக அவர்கள் வாழ தேவையான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடவும். முக்கியமாக தொழிலாளர்கள் என்று சொல்லும்போது அவர்கள்தான் நாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறவர்கள். அந்த நாட்டிலே எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னிலையாக இருந்த நாட்டை சிறப்பான பாதைக்கு கொண்டு போகும் ஒவ்வொருவரும் இந்த தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரையும் நினைத்து நன்றியோடு நினைப்போம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே சரியான அழகான வாழ்க்கை அவர்கள் கொடுக்க வேண்டும். இத்திருப்பலியில் மன்றாடுவதோ யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்குங்கள் அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்று நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26, அதிகாரம் 2 இறைவசனங்கள் 3 ஈறாக. கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம்.
அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஏனெனில் 1000 ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தோடு உம்மை போற்றிடுவோம். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை, ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலை தோறும் உமது பேரன்பாலங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். அப்பொழுது வாழ்நாள்களெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்.
போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 13, திருவசனங்கள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களை கற்பித்தார். இதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்குள்ள பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் மே மாதம் 1ஆவது தேதி. இன்று நாங்கள் தொழிலாளர் தினத்தோடு தொழிலாளர் சூசை மாமுனிவருடைய திருவிழாவையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். சூசை மாமுனிவர் என்று சொல்லும்போது மிகவும் நேர்மையான ஒரு மனிதராக கருதப்படுகின்றார். திருவிவிலியங்களிலே வாசகங்கள் நாங்கள் எடுத்தால் புனித யோசேப்பு என்று சொல்லும்போது அவர் ஒரு நீதிமானாக கருதப்பட்டார். நிறைய பேருக்கு அந்த பெயர் கொடுப்பதில்லை. வாழும் போதும் இருக்கும் போதும் அவருடைய காலங்களிலும் நீதிமான் என்று சொல்லப்படுவதில்லை. எனவே இந்த நீதிமான்கள் என்று சொல்லும்போது கடவுள் அவர்கள் மேல் பரவி கொள்கிறார். நீதிமான்கள் சாவு கடவுளிடமே பெரிய ஒரு அவர்கள் கடவுள் கூட பெரிய கஷ்டப்படுவதாக காட்டப்படுகின்ற அவ்வளவு பெரிய ஒரு இடம் இந்த நீதிமான் ஆன புனித யோசேப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நீதிமான்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், கடவுளோடு வாழ்பவர்கள். எனவே அந்த நீதிமானுடைய திருவிழா தான் இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இந்த புனித யோசேப்பு எல்லாவற்றிலும் தனது வாழ்வையே அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை, களவு எடுத்ததில்லை, மற்றவர்களை அவர் ஒரு நாளும் தீண்டியதில்லை, மனம் நோகச் செய்ததில்லை. இந்த மாதிரி ஒரு மனிதராக வாழ்கின்றார். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு தச்சன் தொழிலை செய்து அந்த தச்சு தொழிலை நல்ல நேர்மையாக செய்தவர். எனவேதான் அதை நாங்கள் இன்று அதையும் இதையும் நாங்கள் ஒன்றிணைக்கின்றோம். அவருடைய தச்சு தொழிலையும் இன்று மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினத்தையும் நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். புனிதர்களில் சிறந்த ஒரு தொழிலாளர் என்று நாங்கள் காணும்போது அது புனித யோசேப்பை எடுத்து காட்டப்படுகின்றது. சூசை மாமுனிவரை நாங்கள் பார்க்கின்றோம். முக்கியமாக கடவுள் இந்த உலகத்தை மனிதனுக்கு பண்படுத்த கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே வாழும்போது அவன் தனது தொழில் என்பது முக்கியப்படுகின்றான். அவன் வாழ்க்கை என்பது தொழிலோடு தான் போகின்றது. 90-95% நாங்கள் பார்த்தால் மனிதன் உழைத்து வாழுகின்றான். உழைக்காமல் வாழவும் முடியாது. உழைப்பது என்பது முக்கியப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் அவன் உழைக்கவே வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு இருக்கும் நிறைய பொறுப்புகளோடு சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையும் அவன் பார்த்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் அவனுக்குண்டு கடவுள் தந்த இந்த மனித வாழ்க்கையை விட அவனுக்கு உழைப்பு என்பதும் இருக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்காக உழைப்பான், தனக்காக உழைப்பான். எனவே இந்த தொழில் என்பது ஒரு உன்னதமான விஷயமாகவும் கடவுள் பார்க்கின்றார். எனவே இந்த தொழிலாளர்களே சிறந்த தொழிலாளராக கடவுளே தெரிந்தெடுப்பது புனித சூசை மாமுனிவரைத்தான். எனவே இங்கே நாங்கள் பார்த்தால் முக்கியமாக இயேசுவுடைய வாழ்வில்
சூசை மாமுனிவர் என்பவர் மிகவும் ஒரு முக்கியமான இடம் பிடிக்கின்றார். நிறைய இதுகளை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். வாழ்க்கையில் அவர் வளரும் போது வளர்ப்பு தந்தையாக இருந்து பலதையும் சொல்லிக் கொடுக்கிறார், தொழிலையும் கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் தந்தை தனது மகனுக்கு தனது தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும், அது முக்கியம். அதோடு நாங்கள் பார்த்தால் இயேசு அறிந்தவராய் தெரிந்தவராய் சொந்த ஊரில் வாழ்ந்ததால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரண ஒரு ஆளாக போய்விட்டார். அவர் தச்சண்ட மகன் தானே, மரியாவுடைய மகன் தானே, அவருக்கு சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவரெல்லாம் பெரிய ஆள் இல்லை, சும்மா ஒரு சின்ன ஆள் என்று அவரை இழிவுபடுத்துவதாக நாங்கள் பார்க்கலாம் சொந்த ஊரில். எனவே அவர் யார் என்று புரியாமலே அவர்கள் தங்களுக்குள்ள பல பெயர்களை கொண்டு இயேசுவை அழைக்கின்றார்கள். எனவே இயேசு சொல்லும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்குனர் மதிப்பு பெறுவர் என்றார். இதுதான் இயேசு எங்களுக்கு சொல்லும். சொந்த ஊரில் ஒரு நாளும் சொந்தங்களுக்குள்ளேயோ அந்த ஊருக்குள்ளேயோ மதிப்பே இல்லாமல் இருக்கும் யாருக்காகவும். அது என்னென்றால் அவர்கள் மனதில் இருக்கிற ஒரு விஷயம், அவர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள் அவர்களை. எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த ஊர்களில் செய்ய இந்த பல வல்ல செயல்களையும் செய்யவில்லை. காரணம், நம்பிக்கையும் இல்லை அவர்களுக்குள்ள. செய்ய போகிற ஒரு பெரிய வல்ல செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாக இருக்காது, சும்மா பேய் காட்டுறான், அவன் ஒரு பிழையான ஆள், அவர் வாழ்க்கை பிழையான வாழ்க்கை, அந்த மாதிரியான கருத்துக்களோடு அவர்கள் திணித்து விடுவார்கள். எனவே இயேசுவுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளாத மனங்கள் எப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மனமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மனதில் மாற்றங்கள் எதுவும் வராது. எனவே என்னதான் புதுமை செய்தாலும் அது நம்பிக்கை சும்மா வேறு மாதிரி சொல்லி அதை மலிப்பு விடுவார்கள். எனவே தான் சொல்கிறார், அங்கே வல்ல செயல்கள் ஒன்றும் செய்யவில்லை. எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே தான் அவர் வல்ல செயல்கள் செய்தார். எங்கே மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, எங்கே அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ அங்கே அவர் புதுமைகளை செய்தார். எனவே இன்றைய நாளில் நாங்கள் அனைத்து தொழிலாளர்களுக்காக மன்றாடும் புனித சூசை மாமுனிவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். உமது திருவுடலாம் திரு அவையின் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் அனைவரையும் உம்மிடம் கூட்டிச் சேர்க்கும் பணியில் ஒன்றிணைந்து பயணிக்கவும், அதில் வரும் சவால்களை உமது துணையுடன் எதிர்த்து நிற்பதற்கு தேவையான வழிநடத்தலையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் தெய்வமே இறைவா, வாழ்வின் ஆதாரமாக நீரமக்கு தந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற இந்நாளிலே நாங்கள் செய்கின்ற வேலைகளில் உண்மை உள்ளவர்களாகவும் என்றும் நேர்மையுடன் செயல்படுவதற்கு நீரே உமது தூய ஆவியின் வழிநடத்தலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, தொழிலாளர்களின் பாதுகாவலராக நீரமக்கு தந்த புனித யோசேப்புவின் வாழ்வினை நாங்கள் பின்பற்றி வாழவும், அனைத்து தொழிலாளிகளையும் மதித்து அனைத்து தொழில்களும் உயர்ந்தவை என்று புரிந்து வாழ்வதற்கான மனப்பக்குவத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் அயலானையும் அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த தந்தையே, எமது அயலவர்களின் துன்பத்தில் நாம் அவர்களை புரிந்து கொள்ளாத நேரங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். பிறரது துன்ப வேளைகளில் அவர்களை புரிந்து கொள்ளவும் ஆறுதலாக இருப்பதற்கு தேவையான உமது வழிநடத்தலை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நீரின்றி எங்களுக்கு வாழ்வேதையா. உம்மில் நாங்கள் சரணடைவது எவ்வளவு வாழ்க்கையில் சுகங்களை கொண்டு தருகின்றது ஆண்டவரே. உம்மில் சரணடைகின்றோம். எங்கள் வாழ்க்கையை, எங்கள் நம்பிக்கை உம்மிலே நாங்கள் சரணடைகின்றோம்.
எங்கள் தேவைகளையும் பாதம் வைக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு விருப்பமானால் அவை அனைத்தையும் நிறைவேற்றி அருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம்மருளுக்கு சான்றாகுமே. இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பழியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்து உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வை நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகளை நம்பிக்கைக்கு திறந்து விடப்படுகின்றது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பினாலே அனைவரும் வாழ்வும் உயிர்த்தெழுதாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை எல்லா திருநினைகிறாகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் ஈர்த்தலுமே நோக்கிடம் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ் அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து முடியாத வாழ்வுக்கு அழைத்து செல்வார். நற்கருணை ஆன்மீக சபம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இசைநாதனே எழுவாய், இறையருளையென்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. இசைநாதனே எழுவாய், இறையருளையென்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பேரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை இணைய விண்ணக விருந்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்புடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது மாண்பின் அன்பின் சான்றுகள் எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையாதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும், செங்கையாதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். கன்னிதா
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.